Welcome students. நம்ம வந்து functions பார்த்துட்டு இருக்கோம் exercise 1.4. அதுல problem number 11. The distance s of an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to half of gt square plus at plus b, where g is the acceleration due to gravity and a and b are constants. So இந்த equation இருக்குல்ல, இது வந்து famous equation in physics. Distance is given in terms of time and gravity. ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் இது. சயின்ஸ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து டைம் கொடுத்துட்டா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மள என்ன கேட்குறாங்க, 1 to 1 அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. நமக்கு தெரியும் 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையான்றது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், ரீகால் பண்ணுறேன். அந்த ஆல்டர் ஈக்விவலென்ட் டெஃபினிஷன் ஒன்று சொன்னோம்ல, a function f is said to be 1 to 1 if f of a1 is equal to f of a2 implies a1 equal to a2. ரெண்டு இமேஜ் சேமா இருந்தா the corresponding pre images are same அப்படி வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடலாம், நீங்க 1 to 1 சொல்லலாம். இது எந்த ரெண்டு இமேஜ் எடுத்தாலும் ட்ரூவா இருக்கும். எனி டூ ஆர்பிட்டரி இமேஜஸ்க்கு இது ட்ரூவா இருக்கும். இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் 1 to 1. நம்ம இந்த ஐடியா தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம இந்த a1 க்கு பதிலா இங்க என்ன பண்ண, டைம் கொடுத்திருக்கிறதுனால நம்ம t1 எடுப்போம். சோ இந்த ஐடியா யூஸ் பண்ணிப்போம். assume that, ஏன் assume that போறேன்னா இது கண்டிஷனல் தான். if ன்னு போட்டாலே கண்டிஷனல் தான். அதனால assume that நான் என்ன பண்ணுவேன், f of t1 is equal to f of t2. நான் ஏன் t1 t2 போறேன்னா டைம் தான் என்னது உங்களுக்கு டொமைன் வேல்யூ. ஓகேவா? அப்ப t1 t2 ரெண்டு ஈக்குவல் ஆர் s of t1. நம்ம என்ன சொன்னோம், ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து s ன்னு கொடுத்திருக்கான். அதனால நாம என்ன பண்ணுவோம், s of t1 is equal to s of t2 அப்படி வச்சுப்போம். what is s of t1? நீங்க எல்லாம் t1 போட்டு எழுதுங்க. என்ன வரும், 1/2 g t1 square plus at1 plus b is equal to s of t2 க்கு திருப்பி என்ன பண்ணுங்க, அதுக்கு இது இங்க எல்லாம் t2 போடுங்க. அப்ப என்ன வரும், 1/2 g t2 square plus at2 plus b. ஓகேவா? சோ s of t1 னா இங்க எல்லாம் t1 போடணும், s of t2 னா இங்க எல்லாம் t2 போடணும். போட்டு எழுதிட்டோமா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு போய்டுவோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், ஒரே பக்கமா கொண்டு வந்துருமா? கொண்டு வந்துட்டு குரூப்பும் பண்ணிடலாம். பாருங்க, 1/2 g t1 square, இந்த பக்கம் வந்தா 1/2 g t2 square plus இது at1 minus இந்த at1 at2 இந்த பக்கம் வந்தா minus at2 ஆயிடும். இதுபடி அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா படி. அப்புறம் இந்த plus b, இந்த b இந்த பக்கம் வந்தா minus b. சோ ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் சீரோ, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ இந்த b minus b என்ன ஆகும், 0 ஆயிடும். சோ நமக்கு என்ன, மூணு பேர் ஆஃப் டெர்ம்ஸ் இருக்கா. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, காமனா இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கலாம். 1/2 g காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு, t1 square minus t2 square plus இதுல யார் காமனா இருக்கா, a காமனா இருக்கு, t1 minus t2 is equal to 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இத அந்த பக்கம் எழுதிப்போம். எழுதிட்டு செட்டில் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இத கூட பிரேக் பண்ணிக்கலாம். 1/2 g, இது பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கா, அது எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் b a பிளஸ் b எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், a மைனஸ் b into a plus b. பாருங்க, இத இப்படி எழுதுறோம்.
a square minus b square na a minus b into a plus b plus இது அப்படியே எழுதிக்கோங்க a t1 minus t2 இதனோட விளைவு என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க இங்க என்ன வரும்னா இங்க t1 minus t2 இங்க இருக்கு காமனா வெளிய எடுத்துடலாமா t1 minus t2 t1 minus t2 காமனா வெளிய எடுத்துடலாம் நான் அந்த பக்கம் எழுத போறேன் ஓகேவா இது கொஞ்சம் டீடைலா அந்த பக்கம் எழுதிக்கலாம் என்ன பண்ண போறேன் நானு t1 minus t2 ஐ காமனா எடுத்துருவோம் எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும் 1/2 ஆர் நம்ம திருப்பி ரீரைட் பண்ணிக்கலாம் அதையே 1/2 g of t1 minus t2 t1 plus t2 plus a t1 minus t2 is equal to 0 இதுல இவங்க ரெண்டு பேரும் காமனா இருக்காங்க வெளிய எடுத்துங்க t1 minus t2 காமனா எடுத்துட்டா 1/2 g t1 plus t2 plus a is equal to 0 ஓகேவா இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே என்னது ab 0 போச்சுனா ரியல் நம்பர்ஸ்ல if a உம் b உம் மல்டிப்ளை பண்ணி 0 வந்தா ஒண்ணு a 0 போகணும் இல்ல b 0 போகணும் இல்ல ரெண்டுமே 0 போகணும் இப்போ நமக்கு இது a பெருக்கல் b is equal to 0 a பெருக்கல் b is equal to 0 அப்பனா ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்னு t1 minus t2 0 போகணும் இல்ல 1/2 g t1 plus பாருங்க இது t2 plus a இவன் 0 போகணும் ஓகேவா இவன் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த டேர்ம் எப்பவுமே 0 எல்லா பாசிபிலிட்டிக்கும் இது 0 போகவே போகாது ஏன்னா கிராவிட்டி பாசிட்டிவ் தான் நமக்கு கான்ஸ்டன்ட் a அது வந்து 0 இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இந்த டைம் எல்லாம் பாசிட்டிவ் தான் அதனால இது எப்பவுமே என்ன ஆகாது this is not going to be 0 always அதனால நம்ம என்ன சொல்லலாம் இது 0வா இருக்கணும்னு அவசியம் இல்ல இது 0வா இருக்கணும்னு அவசியம் இல்ல சரியா because you can choose இந்த gravity time t1 t2 இந்த a இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் t1 t2 a எல்லாம் 0 வராத மாதிரி சூஸ் பண்ண முடியும் ஆனா t1 minus t2 0 அப்ப therefore என்ன ஆகும் நமக்கு t1 minus t2 தான் என்ன ஆகும் 0 ஆகும் t1 minus t2 தான் 0 ஆகும் அப்ப என்ன ஆகும் t1 is equal to t2 ஆகும் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா பாருங்க s of t1 is equal to s of t2 ஸ்டார்ட் பண்ணோமா எங்க வந்துருவோம் t1 is equal to t2 வந்துருவோம் therefore என்ன சொல்லலாம் s is 1 function அப்படினு புடிச்சிடலாம் s வந்து 1 function அப்படினு புடிச்சிடலாம் ஓகேவா அப்ப இங்க கொடுக்க டிஸ்டன்ஸ் in terms of time கொடுத்திருந்தாங்க இல்லையா distance in terms of time ஒரு டைம் கொடுத்தா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்போம் அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லிடலாம் 1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் முடிவு பண்ணிடலாமா ஓகே